தமிழரின் கலை, இலக்கியம், பண்பாடு, நாகரிகம் மற்றும் வரலாற்றை மீட்டெடுக்கும் முயற்சியே தமிழர் கலைக்கூடம். வணக்கம் மக்களே, நீங்களும் கேளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் விரிசடை கடவுள், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள். இவரும் நூல் எழுதியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. முதல் சங்கத்துல இவர் முதல்ல நூல் எழுதியிருக்கிறாரு அப்படின்றாங்க. புலவராக இருந்திருக்கிறாரு. கண்டிப்பா. அப்ப இவர் யாரு? விரிசடை கடவுள்னா யாரு? இது நமக்கு விரிசடை கடவுள்னாலே நமக்கு சிவன் தான்றது தெல்ல தெளிவா தெரியுது. பாட்டே இருக்கு. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க செய்து மின்னார் செஞ்சடையில் மிளிர் கொன்றை அணிந்தவனே அப்படின்னு சிவனுக்கு. செஞ்சடைன்னா யாருது? சிவன் தான். சடையன்னு சொல்றாங்களே. ஆமா, நம்ம நடராஜர் சடாமுடியோட வாயா சடையா சடையாண்டின்னு பேர் வைக்கிறாங்களே. சடையப்ப வள்ளல் இதெல்லாம் எதுனா சிவனுடைய பேரு. அப்ப அவர் விரிசடை கடவுள்ன்றது, திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள்ன்றது அவருக்கு பல பேரு. இலக்கிய பேர் விரிசடை கடவுள். ஆனா ஒரு மதுரைக்கு மன்னரா இருந்த போது அவருக்கு சோமசுந்தர பாண்டியன். ஏன்னா பாண்டிய மன்னராக இருந்ததுனால அவர் மதுரை அரசனா இருக்கும். ஆன்மீகத்துல என்ன கூப்பிடுவாங்கன்னா சிவனு கூப்பிடுவாங்க, அவரை சிவபெருமான் கூப்பிடுவாங்க. அதே வடநாட்டில் இருக்கிறவங்க உக்கரன் அப்படின்வாங்க. அவன் உக்கரப்பழுவது அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்படி அவருக்கு நிறைய பேர் இருக்கு. இப்ப சிவன் இங்க பாண்டியன். இது சிவன் தான் இரண்டாவது சங்கத்தில் கலந்துக்கிட்டாருன்னு நமக்கு தெரியுது. முதல் சங்கத்தில் கலந்துக்கிட்டாருன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு மதுரைக்கு போயிட்டாவே அது இருக்கு. மதுரையை வச்சு எழுதப்பட்ட புராணங்கள் நிறைய இருக்கு. மதுரை புராணமே நிறைய இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா சிவனுக்கும் மதுரைக்கும் உள்ள தொடர்பு தெரியும். அது ஊரை கட்டினது அவர் தான், கோயிலை கட்டினது அவர் தான், சங்கம் வச்சது அவர் தான் தெரியும். அதனால அதுல நமக்கு சந்தேகம் இல்லை. இது சிவன் தான் அப்ப சிவன் தான் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளா இங்க புலவரா இருந்து நூல் எழுதியிருக்காரு. நமக்கு கன்ஃபார்மா இருக்கு. அடுத்தது குன்றெறிந்த முருகவேல். இது இப்ப இருக்கிற எங்க ஜெனரேஷனுக்கே தெரியும். அது இன்னொன்று கூட சொல்லணும். திருவிளையாடல் புராணத்திலேயே இதே நக்கீரருக்கு சிவனுக்கு ஒரு மோதல் வந்துடும். ஆமா, படத்துல பாத்தீங்கன்னா இவர் பெண்களுக்கு கூந்தல்ல மனம் இருக்கா, இயற்கையில் மனமா செயற்கை மனமான்னு ஒரு சந்தேகத்தை புலவர்கள் மத்தியில் கிளப்பி விட்டுருவார் சிவன். ஆமா. உடனே எல்லாரும் சிவன் பாண்டிய மன்னன் இல்லையா, அவர் தெய்வம் இல்லையா, இல்லை ஆமாமான்வாங்க. ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட். அரசர் சொன்னா பெண்களுக்கு அரசர் சொன்னா சேர்த்தாங்க அப்படின்ட்டாங்க. ஆனா நக்கீரர் ஒரு பெரிய புலவர். இது என்ன, நீ உன் ஒய்ஃப் மேல இருக்கிற பெரியத்துக்காக கூந்தல்ல மனம் இருக்குன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, மொட்டை அடிச்சா அதெல்லாம் குப்பைக்கு போயிடும். முடியலாம், முடின்றது ஒரு சாதாரண இது. சென்ட் போடுறதுனால தான் வருது, பூ வைக்கிறதுனால தான் வருது அப்படின்னு போட்டு பின்னி எடுத்துட்டார். இந்த ஆரிகம் திருவிளையாடலே வருது. அப்போ இது எதனால வருது? இது மரபு வழியாவே தமிழ்நாட்டில் சிவனுக்கும் புலவர்களுக்கும் ஆரிகுமெண்ட் நடந்திருக்கு. சிவன் புலவர்கள் அவை சங்கத்துல வச்சு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சங்கத்துல வச்சு ஆர்கியூ பண்ணியிருக்காரு. பாண்டிய மன்னனா இருந்து அவர் எந்த பிரச்சனை வந்தாலும் சந்தேகம் வந்தாலும் அது அவையில வைக்கிறாரு, ஆர்கியூமெண்ட்டுக்கு விடுவாரு. ஆர்கியூமெண்ட்ல என்ன சொல்றாங்களோ அதை எடுத்துக்குவாரு. ஒரு ஜனநாயகம் வந்திருக்கு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு ஏன் சொல்றாங்க? மக்கள் தீர்ப்புக்காக சிவன் எப்பயுமே நானே ஒரு முடிவு எடுத்துட மாட்டார் போல் இருக்கு. மக்கள் தீர்ப்பு கேட்டுதான் செய்ய. மக்கள் அவசரமா பார்லிமெண்ட்ல நிறைவேற்றுறதுலாம் கிடையாது. மக்கள் ஏத்துக்கணும். ஒரு சாதாரண என் பொண்டாட்டிக்கு முடியல வாசனை வருதா இல்லையா கூட ஜனங்க சொல்லணும். அது நான் இஷ்டத்துக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கிறார். ரெண்டாவது பட்டிமன்றம் மாதிரி இருக்கு இல்லையா, அன்னைக்கு பட்டிமன்றம் சிவனுக்கு நீங்க திருவிளையாடல் படம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் தருமிக்கும் பட்டிமன்றம் பயங்கரமா வார்த்தை மோதல்லாம் நடக்கும். அதாவது பட்டிமன்றம் வச்சு ஒரு விஷயத்த ஒருத்தர் வெட்டி பேசுறது இல்லையா, இப்படி பட்டிமன்றம் நடத்துறதும் அந்த காலத்துல இருந்திருக்கு, தமிழ்ல இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கு இல்லையா, இன்னைக்கு டிவியில பாத்தீங்கன்னா பட்டிமன்றத்துக்கு ஓடுது. நீங்க தீபாவளி ஆமா இல்லைங்களா, அது பொங்கல் வந்துச்சுனாக்கா பட்டிமன்றம் போட்டுறாங்களே, இல்ல சன் டிவியில போட்டுறாங்களே. அப்போ பட்டிமன்றம் நடத்துற மரபு சிவன் காலத்துலதான் உச்சமா இருந்திருக்கு. அது தமிழர் மரபு, அது சிவன் கொண்டு வந்திருக்காரு. பட்டி தொட்டியில இருக்கிற எல்லா மக்களும் அதை அக்செப்ட் பண்ணாதான் சிவன் ஆமா, அதுக்கு பட்டிமன்றம்னே பேர் வச்சிருக்காரு. அதனால சிவன் தமிழ் சங்கத்துல இருந்தாருன்றதுக்கு மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அதுக்கு அடுத்தது அவருக்கு அடுத்து குன்றெறிந்த முருகவேல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சிவனுடைய பையன் தான் முருகன். குன்றெறிந்த முருகல் என்ன,
இது இப்போ இருக்கிற இதுக்கு உரைநடையே தேவையில்லை. குண்டெறிந்த முருகவேல்னா முருகரை தான் சொல்கிறாங்க. முருகரை தான் சொல்கிறாங்க. ஆமாம், முருகர் தான் குண்டெறிந்த முருகவேல். முருகவேலுன்னாவே வந்து முருகனுடைய நேம் தான். அப்போ அவர் என்ன பண்ணார், ஒரு இளவரசனாக இருந்திருப்பார். சிவன் வந்து பாண்டிய நாட்டு மன்னராக இருந்தார்னா அவர் இளவரசன். இளவரசனும் போய் அதில் வந்து கூட பக்கபலமாக இருந்து கொஞ்சம் அவரால் முடிஞ்ச பாடல்கள்லாம் கூட எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிவன் சிறு வயசுலேயே வந்து போர்க்கடவுளாக இருந்திருக்காரு. இதில் வந்து இடையிலே ஒரு கலரியா விரையின் இடைச்சங்கத்திலே ஒரு நூல் ஒன்று வருது. சரி. அதாவது இந்த கராத்தேன்னு சொல்லும் தெரியுமா, அதுக்கு கலரின்னு பேர். கலரியா விரையின் ஒரு நூலை வந்து அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. ஒரு வேலை முருகன் கூட எழுதியிருக்கலாம். அது கலரியா விரைன்னா கராத்தே, மார்ஷியல் ஆர்ட்ஸ். மார்ஷியல் ஆர்ட்டில் வந்து இவர் ரொம்ப நம்பர் 1 யார், முருகன் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்பந்தமான நூலை வந்து எழுதி அது முதல் சங்கத்தில் இடைச்சங்கத்தில் கூட அது வந்து பின்னாடி செயலில் இருந்திருக்காது. கலரியா விரை அப்படின்ற ஒரு நூல். கலரியா விரை என்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முறிஞ்சியூர் முடிநாகராயர் அப்படின்னு இருக்கு. முடிநாகராயர் அதில் இன்னொன்று நான் சொல்லிடுறேன். கடவுளை யாராவது சொல்லும்போது தமிழ் கடவுள் எதுன்னு ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்டீங்கன்னா முருகன் சொல்லும். அப்போ முருகன் தமிழ்ச்சங்கத்தில் கலந்து இப்படியெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனால தான் அவருக்கு பேரே தமிழ் கடவுள் வருது. ஒரு பட்டமே வந்துச்சு அவர் தமிழ் கடவுள். இது டவுட் இல்லை, முருகர் தான். முறிஞ்சியூர் முடிநாகராயர். அவர் வந்து இந்த நாகர்கோயில் இருக்கு இல்லையா கன்னியாகுமரியில், அதுதான் வந்து பழைய தென்பாண்டி நாடு. அங்கே நாகராஜர்னு ஒரு குரூப் இருந்திருக்கு, நாகர் இன மக்கள். அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சிற்றரசராக இருந்திருக்கிறாங்க. அவரும் வந்து இதில் கலந்துக்கிட்டு தமிழ் நூல்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கோயில் இருக்குது, நாகராஜா கோயில்னு இருக்குது. நாகரின தலைவர் பேரே ராஜா தான், நாகராஜா கோயில். நிதியின் கிழவன். நிதினா ஃபினான்ஸு, நிதியின் கிழவன் இருக்கு. அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிதியின் கிழவன், கிழவனா தலைவன். ஆமாம் இல்லையா? நிதியின் கிழவன்னா ஆமாம் ஃபைனான்ஸ் தலைவன். அப்போ ஒரு ஃபைனான்ஸ் தலைவன்னா யாரு? குபேரன். ஆமாம், அன்னைக்கு குபேரன் தான் வந்து ஃபைனான்ஸ் பொருளாதாரத்தில் நம்பர் 1. அந்த குபேரன் வந்து இந்த சங்கத்தில் கலந்துக்கிட்டு இருப்பார். குபேரனை பற்றி பார்ப்பார். அவர் தான் அப்போ வந்து அந்த சங்கத்துக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காரு. நிச்சயமா பொருளாதார உதவி எல்லாம் பண்ணியிருக்காரு. சங்கத்துக்கு உண்டான நிதி உதவி, மன்னருக்கு உண்டான நிதி உதவி எல்லாம் அவர் பண்ணியிருப்பார். பண்ணியிருக்கேன். ஓகே, இவங்க தான் வந்து இந்த அந்த குபேரன் வந்து ராவணனுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பையும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் குபேரன் வந்து அண்ணன். ஆமாம், குபேரனுடைய பங்காளி தான் வந்து ராவணன். ஆனால் ராவணனுக்கும் குபேரனுக்கும் ராமாயணத்தில் பெரிய எதிர்ப்பு, நீ ஆனான்னு எதிர்ப்பு. ஏன்னா அவங்க அப்பா அவனுடைய முதல்தாரத்து பையன் வந்து குபேரன், 2வது பையன் தான் ராவணன். சிவன் தான் வந்து என்ன பண்ணுறாரு, சிவன் என்ன பண்ணுறாருன்னா முதல்தாரத்து பையனுக்கு வந்து குபேரனுக்கு திருமால் வந்து இலங்கையை வந்து கொடுத்து இந்தா இதை வச்சு நீ வணிகம் பண்ணிக்கன்றாரு. அவர் நல்ல பணம்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் திமிரா போயிடுறாரு. அவர் வந்து சிவனையும் மதிக்க மாட்டுறாரு. உடனே சிவன் என்ன பண்ணுறாருன்னா திருமால் குபேரனை வளர்த்து விட்டாரா, இப்போ நான் ஒருத்தர் வளர்த்து ஒன்றுமேன்ட்டு ராவணனை கூப்பிட்டு அவன் பங்காளி அவனை கூப்பிட்டு இப்போ நீ ஒரு பக்கம் போயிடுறா அப்படின்னு அவனுச்சு விட்டாரு. இப்போ போதாதா, முதல்தாரத்து பையன் 2வது பையன் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? இவன் உள்ள வந்து குபேரன் அடிச்சு துரத்திட்டு அவன் இலங்கை பூரா வந்து 8 திசையிலையும் வந்து இலங்கை மன்னன் ஆகிட்டு 8 திசையிலையும் லிங்கம் வச்சு ராவணேஸ்வரன் ஈஸ்வரனுடைய சிவனோட ரசிகர் மன்ற தலைவராக ஆகிட்டான். குபேரன் அங்கே அடிச்சு துரத்த உடனே இவர் சவுத்துக்கு வந்துட்டாரு இல்லையா? இப்படி வந்தவர் ஏதோ ஒரு குபேரன் தான் முதல் அகதி. முதல்ல அது இலங்கையிலேருந்து வெளியில வந்து அகதினே சொல்லலாம். ஆனா அவர் எப்படியோ வந்து சிவன்கிட்ட ஒட்டிட்டார். எப்படி ஒட்டிட்டாருன்னா இப்போ முதல் தமிழ்ச்சங்கம் வருது இல்லையா? இந்த முதல் தமிழ்ச்சங்கத்துல இப்போ நீயே இதை படிக்கணும். இந்த தலைமை தாங்கினவர்னு ஒருத்தர் வருது தெரியுமா? ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கமீறி ஈயனர் காய்ச்சின வழுதி தலைமை தாங்கினதா வழுது. சங்கமீறி என்னாருனாக்க சங்கத்துக்கு தலைமை தாங்கி துவக்கி வச்சவங்க. சங்கமீறி என்னாருனா சங்கத்தை துவக்கி வச்சவங்க. இது இப்போ வந்து நீங்கள் வந்து சிவன் தான் வந்து அரசராக இருந்திருக்காரு. அவர் தான் வந்து இறைனார் அகப்பொருளை வந்து அங்கே அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. அவர் தான் பெரிய ஆள், ஃபேமஸான ஆள் அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும் பொழுது அவங்க சிவனே வந்து முதல் மரியாதை வந்து காய்ச்சின வழுதி அவருன்றவருக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. இதில்
அப்போ இவர் சங்கத்து அது அப்போ என்ன நினைக்கிறேன்னா, சிவன் வந்து பாண்டிய நாட்டு, அதுவும் வட பாண்டிய நாடு, மதுரையின் தலைமையாக கொண்டு பாண்டிய நாட்டை ஆள்றாரு. அவர் உலக ஃபேமஸ்ஸு. அவர் தலைமை புலவர் வேற. ஒன்று அவர் தலைமை தாங்கலாம், ஒரு ஒரு சீனியர்ன்றதுக்காக ஒரு அகத்தியர் கூட தலைமை தாங்கலாம், ஒரு புலவர் தமிழ் படித்தவர்களுக்காக விட்டுருக்கலாம். அதெல்லாம் தாண்டி வந்து காய்ச்சின வழின்றவரை வந்து தொய்க்கி வைக்கிறதுக்கு கூப்பிட்றாங்கன்னா, அப்போது ஒருத்தர் டேப் கட்டுறாரு, ரிப்பன் வெட்டுறாருன்னா ஒரு ஆள் யாராக இருப்பார்? ஒரு பெரிய அந்தஸ்து, இவங்களை விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான. அதனால் இவங்க எல்லாரை விட எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தவர் தான் காய்ச்சின வழிதி. அவர் ஃபேமஸான ஒரு ஆள், அவர் வந்து தான் துவக்கி வச்சிருக்கிறாருன்னு இதில் இருக்குது. அந்த காய்ச்சின வழிதி யாருன்ற குழப்பம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சிவன் வந்து இங்கே இருக்கிறாரு, அப்போது திருமால் அங்கே இருப்பார்ல, ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கலாம்ல. தமிழ் திருமூர்த்திகள்னும் போது மூர்த்தியிலும் போது இருக்கலாம்ல, சிவனும் இருக்கணும், அங்கே வந்து திருமாலும் இருக்கணும், அங்கே பிரம்மாவும் இருக்கணும்ல அப்படின்னு நினச்சேன். அப்போ நினைக்கும்போது நான் ஓட்டி கூட சொல்லியிருக்கிறேன், இந்த காய்ச்சின வழிதின்னு ஒருத்தர் இருக்காரு, முதல் சங்க நூலில் போட்டிருக்கு, இறையனாராக போடல. ஆனால் அவர் யாருன்னு தெரியல. வழுதின்னு சொல்றதுனால ஒரு பாண்டிய மன்னனா பாண்டிய மரபை சேர்ந்தவர். ஒருவேளை வடபாண்டிய நாட்டுக்கு வந்து சிவன் தலைவர்னா தென்பாண்டிய நாட்டுக்கு தலைவரானவராக கூட இருக்கலாம். ஆனால் அவருக்கு கோயில் இருக்குதா அது இருக்கான்னு தெரியல, வரலாறுலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு தடவை நீ ஆதிச்சநல்லூருக்கு போய் பார்க்கணும், அகழ்வாராய்ச்சிலாம் இருக்காங்க, திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிற வழின்னு சொல்லி கேட்டேன். அதனால நாம் அங்கே போனோம், குற்றாலத்தை போயிட்டு குளிச்சுட்டு நம்ம அங்கே போனோம். அங்கே போகும்போது அங்கே ஒரு இடத்துல விசாரித்தோம், இந்த மாதிரி காய்ச்சின வழிதி கோயில் ஏதாவது இந்த பக்கம் இருக்குதுங்களா அப்படின்னு. அப்போ சொன்னார், ஐயோ பக்கத்தில் தான் 4-5 கிலோமீட்டரில் இருக்கு, புளியங்குடின்னு போவேன். சரிடா, புளியங்குடின்னு பேர் இருந்ததுனால எங்களுக்கு புரியல. நேராக அங்கே போனால் அங்கே காய்ச்சின வழிதி கோயில்னே இருந்தது, கரெக்டாக தாமிரவணி ஆற்று ஓரம். அதை பார்த்தோம். இன்னும் கேட்டால் அதை பூட்டிகிட்டு போயிருந்தார் குறுக்கில். அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து திறக்க சொல்லி பார்த்தோம். பார்த்தா திருமால் படுத்துருக்கிறாரு. சார் இவரு தான் திருமாலாங்க. ஆமாம், இவர் தான் அங்கே காய்ச்சின வழிதின்னார் அவர். ஓ, காய்ச்சின வழிதி திருமால் தானா? அப்போது அதான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து காய்ச்சின வழுதி பெருமாளாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒன்றும் பெருமாளோ இல்லைன்னா பிரம்மாவா இருக்கலாம். ஏன்னா ரெண்டு பெரிய ஆளுங்க, மூத்தவர்கள் தான் யாரோ ஒருத்தர் துவக்கி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் கடைசியில் திருமால் என்ன பண்ணி எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஓ, திருமால் என்பவர் ஆதி தமிழர்களுடைய தலைவர், மண்ணின் மைந்தன். அவர் வந்து சீனியர். இப்போ இவர் வந்து தமிழை தலைங்க துவக்கி வச்சிருக்கிறாருன்னா தமிழுக்கு எவ்வளோ பெரிய பெருமை. அப்போ அங்கதான் நீங்க உறுதியா சொன்னீங்க. காய்ச்சின வழிது என்பது பெருமாள் தான் வந்து தமிழ்ச்சங்கத்தை, முதல் தமிழ்ச்சங்கத்தை துவக்கி வச்சிருக்கிறாரு. பெருமாள் பெரிய ஆளுன்றதுனால்தான் சிவன் தான் செய்ய வேண்டிய அந்த துவக்கி வைக்க வேண்டிய வேலையை அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் வந்து புலவராகவே அடமை பகுதி அவர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கிறார். இப்போ காமராஜர் வந்து அண்ணாவோட பெரியவர் இல்லையா? ஆமாம் இல்லையா? சீனியர் தானே. இப்போ காமராஜரோட அண்ணாவோட பெரியார் பெரியவர் இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சீனியருக்கு ஒரு கொடுக்குறது. இப்போ பெரியார் வந்து காந்தி விட்டு கொடுக்க மாட்டாரா? அந்த மாதிரி சீனியர்ன்ற முறையில் ஒரு காந்தி மாதிரி தான் இருந்திருக்கார். யார்? காய்ச்சின வழிதி. அங்கே வந்து அங்கே இருந்திருக்காரு. சரி, இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து சிவன் இருக்கார், முடிநாகராயர் இருக்கார். ஸோ நாகர் இனத்தை சேர்ந்த அரசர்கள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பெருமாள் காய்ச்சின வழுதி அவர் தான் தமிழின தலைவர் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது தமிழினத்துக்கான தலைவர்களும் வந்து தலைமை தாங்கியிருக்காரு. சிவன் வந்து நாகரினத்தை சேர்ந்த சிவனும் வந்து இங்கே அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு, இந்த நூலை வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே முக்கியமாக ஆரிய இனத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற, அதாவது அதிலிருந்து வந்த பிரம்மா அவர்கள் வந்து அதை பற்றி இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணலைங்களே. எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரம்மாவுக்கு இந்த தமிழ் சங்கத்தில் உடன்பாடு இல்லாமல் வந்திருக்கலாம். அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது, மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சவரே பிரம்மா தான். ஆனால் அவருக்கு இதில் ஏதாவது உடன்பாடு இல்லாமல் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு உடன்பாடு இல்லாமல் வந்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்து அவர் பிரம்மா எழுதிய தமிழ் நூல்கள் எதுவும் நமக்கு கைக்கு கிடைக்கல. அவர் எழுதுந்தான் ஒரு நூல் கூட தமிழ் நூல்கள் எதுவும் நமக்கு கிடைக்கல. அதனால் இந்த அவருக்கு சமஸ்கிருதத்தை அவர் தான் உருவாக்குறாரு. தமிழை விட சமஸ்கிருதம் தான் உயர்ந்து நினைக்கிறாரு. நீங்கள்டா சமஸ்கிருதத்தை வந்து பாதுகாக்கிறாரு, வேதங்களை பாதுகாக்கிறவர் பிரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு இதில் ஏதாவது உடன்பாடு இல்லாமல் வந்திருக்கும். ஆனால் ஒன்று, பிராமணர்கள் கலந்துட்டு இருக்காங்க.
பிரம்மா இல்லைனாலும் பிரம்மாவனுடைய சிஷியனாக இருக்கக்கூடிய அகத்தியர் வந்து இதில் கலந்துக்கிட்டு எல்லா வேலையும் அவர் ஒரு இன்னொரு பிரம்மா தான் அவர். அகத்தியனாரும் இந்த ஆரம்பிக்குது. அகத்தியர் தான் முதல்ல போட்டு பண்ணுறாருன்னா அப்போ ஆரியர்களும் இருந்திருக்காங்க, பிராமணர்கள் தான் வந்து முதல்ல அகத்தியரை போட்டிருக்காங்க. அப்போ அந்த தமிழ் சங்கத்தில் அது 3 இனமும் இருக்கு. ஆதி தமிழ் இனமும் இருக்கு, நாகர்களும் இருக்காங்க, ஆரியர்களும் இருந்து தான் தமிழ் சங்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரம்மா மட்டும் கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறதுனால அதை பின்னாடி ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அவர் என்ன ஆனார் என்ன அப்படின்னு. அப்போ நீங்கள் சொல்கிறதுல என்னென்னா பிரம்மா தமிழ் சங்கத்தில் இல்லை, ராவணன் குபேரன் இருக்காரு, ஆனால் ராவணன் இல்லையா? இல்லை, ராவணனும் இல்லை. இப்போ இந்த சரிங்கப்பா, இது 2 ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை. அது என்ன தோணுதுன்னா திருமாலுக்கு வந்து குபேரனுடைய குரு, குபேரனுக்கு இலங்கையை கொடுத்தவர் அவர் தான். நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவங்க 2 பேர் சகல வேற. திருமாலுடைய மனைவி வந்து லட்சுமி. ஆமாம். திருமாலுடைய மச்சினி வந்து கல்யாணம், லட்சுமியோட தங்கச்சியை வந்து லட்சுமி தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணவர் குபேரன். அந்த சகலன்றதுனால தான் அவருக்கு இலங்கையை வாங்கி கொடுத்தாரு. இலங்கையை கொடுத்து நீ பார்த்துக்கினாரு. இவர் உடனே சிவன் வந்து ராவணனை உள்ள விட்டார்ல, அதுல குபேரன் காலி ஆயிட்டாரு. அதனால என்ன ஆயிடுதுனாக்கா இது சிவனுக்கும் திருமாலுக்கும் ஒரு கோல்டு வார் இருக்கு உள்ளுக்குள்ள. அவங்க தன்னுடைய கோல்டு வாரை வெளியில தெரிஞ்சிக்காம சிஷியனை விட்டு வேலை பார்க்குறாங்க இல்லையா? சிஷியனுங்களை வேடிக்கை பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ள ஒரு கோல்டு வார் இருக்கு, நான் பெரியவன் நீ பெரியவன் இருக்கு. இப்போ இந்த தமிழ் சங்கத்தில் என்ன பண்றாருன்னா திருமாலுக்கு ஏற்கனவே நம்ம உள்ள ஒரு மனகாசு இருக்கு, அதை கரெக்ட் பண்றதுக்காக திருமாலை கூப்பிட்டு தலைமை தாங்க வைக்கிறாரு இதுல இல்லையா? சங்கத்துக்கு தலைமை தாங்க வைக்கிறாரு. இப்போ திருமால் சங்கத்துக்கு தலைமை தாங்க வந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய சகல குபேரனும் வந்திருக்காரு. இப்போ குபேரனும் திருமாலம் வந்திருக்கிறாருன்னா அந்த இடத்துக்கு ராவணன் வருவாரா? சிவண்டிய கேள்வி கேட்பாரு. நான் உன்னை ரொம்ப உலகத்தில் வந்து ஒன்னத்தான் தலைவனாக நினைக்கிறேன், உன்னுடைய லிங்கத்தை வச்சு தான் நான் இலங்கையிலேயே வந்து நான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறேன், நீ தான் என்னை உருவாக்கி விட்ட, லிங்கபுரியான்னு பேர் வச்சு ஆட்சி பண்ணிட்டு லிங்கபுரின்னு வச்சு தான் ஆமாம் இலங்கைபுரியை லிங்கபுரியா ஆட்சி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் நீ போய் திடீர்னு வந்து திருமாலுக்கு வந்து குபேரனுக்கு கூடயோ திருமால் வந்து கூப்பிட்டேன், அவர் தான் வந்து துவைக்க வைக்கிறாரு. அவர் சகலையை கூட்டின்னு வந்துட்டார் குபேரனை. அப்போ நான் என்ன பண்ணுறது? நீ வானா குபேரன் இருக்கிற இடத்துக்கு நான் வர மாட்டேன்னு அது விரும்பல. அதாவது இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு கோல்டு வார் இருந்திருக்க வாய்ப்பு குபேரனுக்கு. அதனால இந்த கோபத்தில் பின்னாடி ராவணன் கூட பிரம்மா கூட சேர்ந்துருக்கலாம். எதிரி நண்பன் கூட ஏதாவது ஜாயிண்ட் பண்ணி ஏதாவது பண்ண தமிழ் சங்கத்தையே நடக்காம கூட பண்ணியிருக்கலாம் அவங்க. இன்னொன்று ஞாபகம் வருதுப்பா, இப்போ அவர் ஏபி நாகராஜன் படத்தில் பார்த்தீங்கன்னா அகத்தியருக்கும் ராவணனுக்கும் ஒரு வீணை போட்டி நடக்கும். பார்த்தீங்கன்னா அகத்தியரும் ராவணனும் மோதிப்பாங்க. அதை மலைன்னு சொல்லியிருப்பாங்க, அண்ணாமலைன்னு. ஆக்சுவலாக சிவன் தான் வந்து நடுவராக இருந்து அந்த போட்டியை வந்து நடத்தியிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? அப்போ இங்க தமிழ் சங்கத்துல இருந்த அகத்தியருக்கும் ராவணனுக்கும் கூட ஏதோ ஒரு முட்டல் இருக்கு. ஐயோ, நீங்க ராவணன் என்ன பண்ணிருப்பானா, குற்றாலம் தானே அகத்தியருடைய இது, அங்க போய் 2 போடு போட்டிருப்பான். ராவணன் வந்து ரொம்ப வீரமலை போய் அகத்தியர் 2 போடு போட்டிருப்பான். நீ வந்த பிறகுதான் குழப்பமே வந்தது. நீ திருமாலுடைய ஃப்ரெண்டு, நீ கொண்டு வந்து திருமாலை கொண்டு வந்து சிவனோட நெருக்கி விட்ட, புரியுதா? அலைன்ஸ் பண்ணி விட்ட. நீ போய் உள்ள போய் தமிழ்ச்சங்கத்துல உட்காந்து உன்னுடைய அகத்திய நூலை வெளியிட்டது பரவாயில்ல, அது கூட திருமாலையும் கூட்டும் போய் அவர் தான் வந்து துவைக்க வைக்கிறான்னு வேற பண்ணிட்டேன், குபேரனை வேற கூட்டுட்டு போயிட்டேன். இப்ப எல்லாம் பண்ணிட்டு என்ன வந்து நீ உள்ள வராம பண்ணிட்டல, நீ உன்னை என்ன பண்ற மாதிரி நீ ஏதோ பண்ணிருப்பாரு போல தெரியுது. தமிழ் உனக்கு என்னையா தெரியும், என்னை விட உனக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் ஏதாவது பண்ணியிருப்பாரு. நீங்க பண்றதெல்லாம் ஏழு இசையெல்லாம் கிடையாது, நான் பண்றது எனக்கு இசை தெரியும் எல்லாம் தெரியும், நான் எல்லாத்துலயும் வரலவன்னு ஏதாவது சொல்லியிருப்பாரு. நானே நினைக்கிறேன் இசை போட்டி நடந்ததா, நான் ஏபி நாகராஜன் காமிக்கிறேன் 2 பேருக்குள்ள இசை போட்டி நடந்தது, அதில் அகத்தியர் ஜெயிச்சாரு அப்படின்னு. ஆனா உண்மை என்ன நடந்திருக்குன்னா, உள்ள போந்து பின்னி இருப்பாரு அவரு, சண்டை நடந்திருக்கோம். இது நடக்க விடாம வந்து ஒரு பெரிய ஆரே நடந்திருக்கோம். ஒன்னு அகத்தியர் ஆளுங்கெல்லாம் போட்டு போய் திருப்பி அடிச்சு ராவணனை கூப்பிட்டு சிவன், யோ சங்கம் ஒழுங்கா நடத்திட்டுமியா, நீ அகத்தியர் சண்டை போட்டு சிக்கல் பண்ணாதீங்க, அது எப்படி நீ எதிரி வச்சுட்டு நீ நடத்திடுவியான்னு கூட ராவணன் சொல்லியிருப்பான். ஓவரா கூட பேசியிருக்கலாம். ஆமா, ராவணன் வந்து இந்த கட்சிக்கு போயிருப்பாப்ல, ஒரு எஜ்ஜுக்கு போயிருப்போம். பாரு நான் யாருன்னு, இது முன்னாடி பார்த்த ராவணன் வேற, இன்னி பின்னாடி பார்க்க போற ராவணன் வேறன்னு ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பான். உண்மையிலேயே பின்னாடி வந்து அதனால தான் போய் ஒரு காலத்துல இலங்கை இது என்னது
இந்த சிவனுடைய மலை இருக்குல்ல, ஆமா, இந்த இமயமலை, அதையே அப்படியே அலாக்கா தூக்கி விட்டான்லாம் சொல்றாங்க. ஆட்டம் கண்டுடுச்சுலாம் சொல்லுவாங்க. ஆட்டம் காட்டலாம், சிவனையே ஒரு ஷேக் பண்ணியிருக்கான் அப்படின்னு ராவணன் ஏதோ ஆட்டம் காட்டியிருக்காங்க. ஓகே, அந்த எஜ்ஜுக்கு போயிருக்காப்ல, அந்த எஜ்ஜுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ சிவன் தான் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ். அதனால இந்த முதல் சங்கத்துல ராவணனும் கலந்து காத்து ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ஏன்னா அவன் தான் முதல் இடத்துல கலந்துக்கணும். சிவனுடைய பக்தன், இசையில வல்லவன், தமிழ்ல வல்லவன், விரிசடை கடவுள் நடத்துறாருன்னா என்ன, அவன் தான் முதல்ல வந்து உட்கார்ந்து அவர் உருவாக்கி விட்ட ராவணன் எங்க இல்லை அப்படின்னும் போது நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துடுது. ரெண்டாவது திருமூர்த்திகள்ல வந்து சிவன் இருக்காரு, திருமால் இருக்காரு, காய்ச்சின விடுதியா பெருமாள் இருக்காரு. ஆனா பிரம்மா இல்ல. இது ஏதோ உள் பாலிடிக்ஸ் அந்த காலத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழ் சங்கத்துல அங்க ஏன் கலந்துக்கலன்ற ஒரு கொஸ்டின் வருது. அப்போ இந்த தமிழ் சங்கம் முழுசா நடந்ததா, பாதியிலேயே மாநாட்டில் நடக்கிற குழப்பம் மாதிரி ஏதாவது நடந்ததா அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து தமிழ் சங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கை இதை படி. நீங்கள் புக்கெல்லாம் படிக்கவே தேவையில்லை. இந்த ஒரு பேராகிராஃபே வந்து என்னன்னா இது வந்து தமிழர் வரலாறையே புரட்டி போட்டுரும் போல.